நாட்டுக்கோழி சுக்கா மசாலா செய்கிறதுக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்து குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சுக்கா பவுடர் பண்ணதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் வரமல்லி, ஒரு பட்டை, கிராம்பு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும், கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறணும். ஒரு தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வேக வச்ச நாட்டுக்கோழியை தண்ணியோடு சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்தால் சுக்கா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதை சுருளை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு.